கிராமத்துல ஒரு முதலாளி பெரிய பணக்காரர். அவர்கிட்ட ஏராளமான வேலைக்காரங்க வேலை பார்ப்பாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு வேலைக்காரர் மட்டும் அந்த முதலாளிக்கு ரொம்ப நெருக்கமானவர். சொல்ல போனா அவரை தன்னோட சொந்த பையன் மாதிரி இந்த முதலாளி நடத்துவார். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த முதலாளியோட சொந்த பொண்ணு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்த அந்த பொண்ணும் ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருந்தாலும் நீங்க என் முதலாளியோட பொண்ணு, நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவன், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் எனக்கு நீங்க மட்டும் தான் வேணும், ஏற்றத்தாழ்வோ பணக்கார ஏழைங்கிற வேறுபாடுலாம் கிடையாது, என்ன ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க வேற வழி இல்லாம ஹீரோவும் ஹீரோனை ஏத்துப்பாங்க. இப்படி ஹீரோவும் ஹீரோனு காதலிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயின் தான் அப்பா கிட்ட ஹீரோ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, என்ன கெடுக்க பாக்குறாரு அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அந்த முதலாளியும் தான் பொண்ணு சொல்றதா உண்மைன்னு நம்பி ஹீரோவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. ஹீரோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வருவாரு. ஹீரோட அப்பா அந்த முதலாளியோட வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அந்த அக்காவோட கல்யாண நாள் அன்னைக்கு ஹீரோயின் அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறக்கிறதுக்கு காரணமே ஹீரோட அப்பா தான். ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ணதுக்காக தான் இத்தனை வருஷமா ஹீரோட அப்பா ஜெயில இருந்தாரு. உங்க பொண்டாட்டியை கொலை செஞ்சவனோட பையனை போய் உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த முதலாளி பார்த்து கேட்கும் போதெல்லாம் அப்பா பண்ணதுக்கு புள்ள என்ன செய்வான் அப்படின்னு அந்த முதலாளி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அக்காவோட புருஷனும் யாரு கண்டா அவருக்கே கூட பிறந்திருக்குமே அப்படின்னு வார்த்தையை விட உடனே முதலாளி கோவப்பட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு தனியா போங்க அப்படின்னு அக்காவையும் அக்கா புருஷனையும் அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோனோட அக்காவுக்கும் இப்ப குடும்பத்துக்கு எந்த ஓட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆனா அந்த வேலைக்காரன் மட்டும் உங்க சொந்த பையன் மாதிரி இருக்கானே, அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயின் நாடகம் ஆடி ஹீரோவை பிரிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஜெயில இருந்த ஹீரோட அப்பாவை முதலாளி மாசம் மாசம் போய் பார்த்துட்டு வருவாரு. ஆனா ஹீரோவுக்கோ தான் முதலாளி குடும்பத்தை துரோகம் செஞ்ச தான் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. தன்னோட முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிற ஹீரோட அப்பா இதுக்காக அந்த கொலையை செஞ்சாரு. இதுக்குள்ள இருக்கிற உண்மைகள் என்ன, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை.